ஸோ வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இந்த நான் என்ட்ரி போஸ்டர் எக்ஸாம்ஸுக்கான ரிசல்ட்ஸ் வந்து இப்போ வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் கேட்டது 2025லையும் எல்லா எக்ஸாம்ஸும் வருமா அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி சிலபஸ் சேஞ்சஸை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸை சொல்லி சப்ஸ்கிரைப்பும் பண்ண சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் சேஞ்ச். ஸோ சிலபஸ் சேஞ்சை பற்றி பேசணும்னா, ஸோ உங்களுக்கான சப்ஜெக்ட் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஏவோனா, ஸோ உங்களுக்கு அக்ரி ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து அக்ரி வந்து சப்ஜெக்ட் பேப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து யூனிட் வைஸ் உங்கள் ஆல்ரெடி இருந்த சிலபஸில் வந்து இந்த யூனிட் வைஸுக்கு வந்து இப்போ யூனிட் 1லேருந்து இத்தனை கொஸ்டின்ஸ் நாங்கள் கேட்போம். எக்ஸாம்பிள் 16 கொஸ்டின்ஸ் நாங்கள் கேட்போம். யூனிட் 2லேருந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்போம். யூனிட் 3லேருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்போம். இந்த மாதிரி ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ்ல வந்து இல்லை. ஸோ வந்து இந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் சேஞ்சஸ். ஸோ உங்களோட சிலபஸை பார்க்கணும் அப்படி இருந்தீங்கன்னா, ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதில் போஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கான சிலபஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீ அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து எக்ஸாம்ஸ் இருக்குமா அப்படின்னீங்கன்னா, ஸோ 2025ஓட அகடமிக் கேலண்டர், அதாவது எக்ஸாம் கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நான் இன்டர்வியூ போஸ்ட் எக்ஸாம்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து மே மந்த் வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 7 days ஆன எக்ஸாம்ஸ் டியூரேஷன் போட்டிருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்ல வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 7 days வந்து அந்த எக்ஸாம் டியூரேஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம் டியூரேஷன் 7 days இருக்கனால ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து ஒவ்வொரு நாள் தனித்தனியாக வைப்பாங்க. ஸோ எக்ஸாம் பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது. பிகாஸ் வந்து எல்லா எக்ஸாம்ஸும் அகைன் கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் குரூப் 2 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, குரூப் 4 எக்ஸாம்ஸ் அகைன் கண்டக்ட் பண்ணுறாங்க, குரூப் 1 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி எல்லா எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கான அந்த கிளாஸஸும் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸுக்கு நம்மளை இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு ஸோ அவங்களையும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள் எக்ஸாம்ஸுக்கு. ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.